சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவ முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களுக்கு www.sivarajsiddha.com. சார் வணக்கம் சார். வணக்கம் ராஜா, கேக்குதா? வணக்கம். எஸ் சார். இந்த நிலையில நம்ம பார்க்குறோம், ஒரு துக்ககரமான செய்தி நாடு முழுக்க ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. 26 பேர் உயிரிழந்திருக்கின்றனர், 16 பேர் படுகாயம் அடைந்திருக்கின்றனர், 3-4 பயங்கரவாதிகள் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கிறார்கள். பிரதமர் தனது சவுதி பயணத்தை முடித்து திரும்பியிருக்கிறார், பாதியில் முடித்து திரும்பியிருக்கிறார். நிதியமைச்சர் அமெரிக்க பயணத்தை பாதியில் நிறுத்தி திரும்பியிருக்கிறார். அடுத்தடுத்த ஆலோசனை கூட்டங்கள், விரையும் படைகள் அப்படின்னு டெல்லி, காஷ்மீர்னு 2 இடங்களும் பரபரப்பு. நடந்தது என்ன, அடுத்து என்ன? நடந்தது வந்து நீங்க சொன்னது போல ஒரு மிக முக்கியமாக குறிவைக்கப்பட்ட ஒரு விஷயம். டூரிசத்துக்கு பேர் போன ஒரு காஷ்மீரா மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு டெரரிசத்துக்கு பேர் போன காஷ்மீரா தான் தொடரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான், வேற ஒண்ணும் இல்ல. அந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு குட்டி சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு இடம், பகல்காம் அப்படிங்கிறது. அங்க வந்து பெரும் கூட்டமாக கேம்ப் அடிச்சு, நம்ம ஊட்டியில, கொடைக்கானல்ல, ஏலகிரில, ஏற்காடுல போடுற மாதிரி நம்ம வந்து மக்கள் வந்து கேம்ப் அடிச்சு ஜாலியா அவங்க வந்து இருந்த பார்த்தோம். இறந்தவங்கள்ல வந்து ஹனிமூன் வந்தவர் கூட இருந்தாருன்னு பார்த்தோம். அந்த மாதிரி எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சகஜமான இடமா போயிடுச்சுன்னா இனிமே நம்ம பயங்கரவாதத்துக்கு வேலை இருக்காது அப்படிங்கிறதுனால, அதுவும் குறிப்பா 2019 ஆர்டிகல் 370 அகற்றப்பட்ட அமைதி திரும்பிடுச்சு அப்படிங்கிற வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அது கடுமையா புஷ் பண்ணி இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிலயும் அதுக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு. நிறைய ஃபாரின் டிராவலர்ஸ் எல்லாம் வந்து, ஃபாரின் அம்பாசிடர்ஸ் எல்லாம் வந்து பார்த்து போகும் போது அவங்களுக்கு வந்து பாகிஸ்தான் ஸ்பான்சர்ட் தீவிரவாதிகளுக்கு வந்து ஒரு அல்லு சில்லாகுது. நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்கணும். பாகிஸ்தான் வந்து இது ரொம்ப தெளிவா ஈடுபட்டு இருக்குங்கிறது குழந்தைக்கு கூட தெரியும். அதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்ல, எந்த ப்ரூஃபும் தேவையில்லை. ஆனா இத ஒரு 2 விதமா பிரிச்சு பார்க்கணும். ஒன்று தற்காலிக தீர்வு, இன்னொன்று தொலைநோக்கு நிரந்தர தீர்வு. இந்த தற்காலிக தீர்வு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு 2-3 நாளைக்கு பயங்கரமான ஒரு தீவிரவாதிகளுக்கான வேட்டை இருக்கும். இந்த சம்பவத்துல ஈடுபட்டவங்க வேட்டையாடப்படுவாங்க, அவர்கள் அடையாளம் காணப்படுவாங்க, அவங்களுடைய சிட்டிசன்ஷிப் எங்க இருக்குன்னு பாக்கணும். பாகிஸ்தான்ல இருந்து வந்தவங்க எத்தனை பேரு, ஜம்மு காஷ்மீர் சேர்ந்தவங்க எத்தனை பேரு, பிற பகுதியில சேர்ந்தவங்க எத்தனை பேரு, இந்த வேட்டையாடல் முதல் நடக்கும். இம்மிடியட்டா நடக்க போறது அது. அதுக்கு தான் இப்ப நடக்கக்கூடிய எல்லா ஏற்பாடுகளும். நாம இதற்கு முன்னாடி பேசினவர்களோ மற்றவர்களோ கருதுவது போல நாளை காலையில பாகிஸ்தானோட போர் கிடையாது. அது மாதிரி நம்ம வந்து முதல்ல அந்த கற்பனைக்கு போகக்கூடாது. ஏன்னா இந்த பயங்கரவாதிகளை எதிர்கொள்றதுங்கிறது வேற, பாகிஸ்தானை எதிர்கொள்றதுங்கிறது வேற. டிப்ளமேட்டிக்கா ஆக்சுவலா 2 ஒண்ணுதான். ஆனா டிப்ளமேட்டிக்கா வந்து 2 வேற வேற. பயங்கரவாதிகளை நம்ம வந்து சுட்டு தள்ள முடியும். நம்முடைய எல்லைக்குள்ள வந்திருக்கிறாங்க, அவங்க யாருன்னு அடையாளம் தெரியும், அவங்க ஆயுதம் கூட இருந்தாங்கன்னு தெரியும், அவங்களுடைய போட்டோஸ் இருக்குது, வீடியோஸ் இருக்குது, வரைஞ்சிருக்க படங்கள் இருக்குது, ஐவிட்னஸ் இருக்கிறாங்க. சோ அவர்களை வந்து வீழ்த்துவதுங்கிறது வேற. அது வந்து உடனடியாக நடக்கும். எப்படி சத்தீஸ்கர்ல வந்து நக்சல்கள் வந்து மாறி மாறி அடையாளம் காணப்பட்டு வந்து தொடர்ந்து வந்து வேட்டையாடப்படுறாங்களோ அது மாதிரி அந்த விஷயம் முதல்ல நடக்கும். அது போக வந்து ஏற்கனவே வந்து இது வந்து திரு ராஜகோபால் அவர் குறிப்பிட்டது போல வந்து அங்க வந்து நிக்கிறாங்க, இங்க வந்து இந்தியா முழுக்க அதற்கான சதி நடந்துகிட்டே இருக்கு. ஜம்மு காஷ்மீர்ல எல்லா விதமான எல்லை பகுதியிலையும் அந்த முயற்சி நடந்துட்டு இருக்கு. அப்ப ஏற்கனவே வந்தவங்க, மறைஞ்சு இருக்கிறவங்க, தொடர் சண்டை போடுறவங்க, இந்த சம்பவத்தை ஈடுபட்டவங்க எல்லாத்தையுமே பயங்கரவாதிகளுடைய வேட்டையாடுறது ரொம்ப துரிதமா நடக்கும். ஒரு மாசத்து 2 மாசத்துக்குள்ள எல்லாமே முழுசா சுத்தமா முடிக்கப்படும், யாரும் பயங்கரவாதிகள் இல்லை அப்படின்னு. அந்த 1 மாச கேப்ல அடுத்ததான் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கறதுக்கான ஒரு முயற்சி நடக்கும். அதுதான் பாகிஸ்தான் தொடர்பானதா இருக்கும். ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் போலயோ வேற எது போலயோ நேரடியாக இந்திய ராணுவம் பாகிஸ்தான் இது படையெடுத்து கிளம்பிச்சு அப்படின்னா அது போராக மாறும். போராக மாறிச்சுன்னா ஏற்கனவே நம்ம வந்து பிரதமர் வந்து பல இடங்கள் சொல்லியிருக்காரு, இது வந்து போருக்கான காலம் அல்ல அப்படின்னு. ஆனா நம்ம வந்து அதற்காக சும்மா வெட்டியா உட்காந்துட முடியாது. நம்ம போர் வேண்டாம்னு சொல்றனாலேயே நம்ம கோலின்னு ஆயிட முடியாது. அதுக்காகத்தான் நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இதுல கொண்டு வந்தோம். உங்களுக்கு நினைவு இருக்கும், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நம்ம வந்து 2 முறை பண்ணி மணிப்பூர் பார்டர்ல, ஜம்மு காஷ்மீர் பார்டர்லயும் நம்ம பண்ணும்போது யாராலையும் பதில் சொல்ல முடியல, பாகிஸ்தானாலே வாயை திறக்க முடியலங்கிற பார்த்தோம். ஏன்னா நம்ம வந்து பயங்கரவாதிகளை ஐடென்டிஃபை பண்ணோம், சிவிலியனுக்கு எந்த கொலாட்ரல் டேமேஜும் இல்லாம பண்ணோம், நேரடியா அவங்களுடைய முகாம்களை மட்டும் போய் அழிச்சிட்டு வந்தோம். அப்ப பாகிஸ்தானே ஒன்னும் செய்ய முடியாம இருந்தது. அப்ப பாகிஸ்தானை டீல் பண்றதும் பயங்கரவாதி டீல் பண்றதும் அதுல மூளையா செயல்பட்ட தகவல் ராணா வந்து இங்க நம்ம வந்து நாடு கடத்திங்க கொண்டு வந்திருக்கிறோம்.
அவரை பாகிஸ்தான் வந்து அவர் எங்க சிட்டிசனே கிடையாது, அவர் கனடாக்காரர், எங்க ஊருக்காரரே கிடையாது. ஸோ டிஸ்லோன் பண்ணுவாங்க. அவங்க வந்து அஜ்மல் கசாப்ல இருந்து எல்லாத்துக்கும் டிஸ்லோன் தான் பண்ணுவாங்க, எங்க ஆளே கிடையாது தான் சொல்லுவாங்க. அப்ப நம்ம இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி முன்னாடி ப்ரூஃப் பண்ணி டிப்ளமேட்டிக்கா நம்ம கொண்டு போகணும். அப்படிதான் நமக்கு வந்து சாத்தியமாகுமே தவிர நம்ம உணர்ச்சதப்பட்டு ஒரு விஷயத்த நம்ம செய்ய முடியாது. ஸோ பயங்கரவாதிகள் நம்ம எல்லைக்குள்ள இருக்கிறவங்க, அவங்கள விட்டு வைக்காம, ஒரு இன்ச்சு கூட விட்டு வைக்காம அவங்கள வேட்டையாட முடியும். அதற்கு எந்த தடையும் இல்லை. அது அடுத்த ஒரு மாச காலம் ஒருத்தர் கூட இல்லாம சந்தேகத்துக்கே இடம் இல்லாம துடைத்துக்குவாங்க. அதுல நடக்க போற விஷயம் அந்த ஒரு மாச கேப்ல இவங்க அடுத்த கட்டமான செய்ய வேண்டிய விஷயங்கள் பார்த்துட்டு, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல என்ன பயங்கரவாதிகளுடைய முகாம்கள் இருக்கு அதை முதல்ல போக்கஸ் பண்ணுவாங்க. அதற்கு பிறகு பாகிஸ்தான்ல என்ன செய்யலாங்கிறத பார்ப்பாங்க. பட் திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் தி நெக்ஸ்ட் டே. நாமெல்லாம் ஒரு உணர்ச்சி வசப்பட்ட தருணத்துல இருக்கிறோம். 26 பேர் நம்முடைய சகோதரர்கள் அடையாளம் கேட்டு மத அடையாளம் கேட்கப்பட்டு ஆள் பார்க்கப்பட்டு அவர்கள் வந்து பண்ணிருக்காங்க. இதுல ஏதோ ஒரு பெரிய புத்தர் மாதிரி, பெரிய வந்து சித்தர் மாதிரி அவங்க வந்து பெண்களையும் குழந்தைகளையும் தொடாம பண்ணாங்கன்னா ஏதோ அவங்க பெரிய ஒரு அவங்க அதுல ஒரு பெரிய ஒரு நியாயம் வேணும்லங்கிற மாதிரி வந்து ஒரு அராஜகமான செயல்பட்டு இருக்காங்க. அதுல வந்து ஒவ்வொருத்தரையும் ஆள் கேட்டு பண்ணிருக்காங்க. அப்படிங்கும் போது அவருடைய நோக்கம் ரொம்ப தெளிவா இருக்குது. இதுல வெளிநாட்டை சேர்ந்த 2-3 பேர் இருக்கிறாங்க, அரபு எமிரேட் சேர்ந்தவங்க இருக்காங்க, வெளிநாடுகளை சேர்ந்தவங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் இந்தியாவில இருக்கக்கூடிய எல்லா மாநில சேர்ந்தவங்க இருக்காங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க காயப்பட்டிருக்காங்க. அது மாதிரி கர்நாடகால இருந்து, குஜராத்ல இருந்து, மகாராஷ்டிரால இருந்து எல்லாம் இந்தியா முழுக்க வந்திருக்காங்க. அப்ப அவர்களுக்கு இந்தியாவில் அவர்கள் எந்த மொழி பேசுகிறார்கள் என்பது பிரச்சனையாக இருக்கவில்லை. அவர்களுக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்பது பிரச்சனையாக இருக்கவில்லை. அவர்கள் இந்துக்களாக இருக்கிறார்களா என்பது மட்டும்தான் பிரச்சனையாக இருக்கிறது. அவர்கள் ஆமாம் இந்துன்னு சொல்ல போன்றிருக்காங்கன்னு பார்த்தோம். அப்ப அவர்கள் பயங்கரவாதிகள், அவர்கள் வேட்டையாடப்பட வேண்டியவர்கள் அடுத்த ஒரு மாசத்துல சுத்தமாக துடை தெரியப்படுவார்கள். அது எந்த குழப்பமும் இல்ல. எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு, எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் அடைக்கலம் கொடுக்குறாங்க, இதுல பொதுமக்கள்ங்கிற போர்வையில எத்தனை பேர் வந்து அங்க துணை நிற்கிறாங்க, இதெல்லாம் பார்த்து வச்சு அது முழுமையாக வேட்டையாடி துடை தெரியப்படுவாங்க. பட் என்டரிங் இன்டு பாகிஸ்தான் ஆர் என்டரிங் செகண்ட் ஃபேஸ், அது லாங் டேர்ம், அது வந்து நிதானமா தான் நடக்கும். இந்த பயங்கரவாதிகள் வேட்டை எவ்வளவு துரிதமா நடக்குதோ அது நம்ம என்ன பார்த்திருப்போம். இன்னைக்கே 2 பயங்கரவாதிகள் வேட்டையாடப்பட்டிருக்காங்க. அவங்க இந்த சம்பவத்துல தொடர்புடையவங்களா இல்லையாங்கிறது அடுத்த கட்டமா தெரியும். அது வந்து அதே ஏரியா தானே, பக்கத்துல ஏரியாவங்க தெரியும். சோ இந்த மாதிரி சுத்தி இருக்கக்கூடிய வேற இடத்துல வேற காலகட்டத்தை முயற்சி பண்ணவங்க உட்பட எல்லா பயங்கரமா வேட்டையாடப்படுவாங்க. பட் என்டரிங் இன்டு POK ஆர் என்டரிங் இன்டு பாகிஸ்தான் வில் பி டிலேட். அது வந்து எல்லோரும் இதை மறந்து அடுத்த வேலையை பார்க்கும்போது அது நடக்கிறதுக்கான விஷயம். இது பயங்கரவாதிகளுக்கும் தெரியும், பாகிஸ்தானுக்கும் தெரியும், இந்தியாவுக்கும் தெரியும். நாம உணர்ச்சப்பட்ட நிலைமையில இருக்கிற மாதிரி இருந்து உணர்ச்சப்பட்ட நிலைமையில போக மாட்டாங்க. என நமக்கு தெரியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய டெல்லி மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகோபால் உட்பட பலர் சொன்னது போல இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் இதை கண்டனம் பண்ணிட்டாங்க. இந்த பயங்கரவாத சம்பவத்தை எல்லாரும் கண்டனம் பண்ணாங்க. அண்ணன் கமலஹாசன்ல இருந்து சகோதரர் விஜயில இருந்து ஜவாஹிர் கண்டனம் பண்ண தமிழக அரசே வந்து சட்டமன்றத்துல கண்டனம் பண்ணிருக்கு. சோ எல்லாரும் பண்ணிருக்காங்க. ஆனா நாளைக்கு ரிட்டாலியேஷன் வரும்போது இவர்களில் யாருமே கூச்சப்படாமல் மத்திய அரசை விமர்சிப்பார்கள். நீங்க வந்து பயங்கரவாத வேட்டைங்கிற பேர்ல பொதுமக்களை நீங்க வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க, அவங்கள வந்து சூறையாடுறீங்க அப்படின்னு இந்த மாதிரி அப்படியே டக்குனு பிளேட்டை மாற்றி போடுறதுக்கு இந்த அரசியல்வாதி யாரும் தயங்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும், எந்த சூழ்நிலையுமே பிஜேபி கவர்மெண்ட் ஸ்கோர் பண்ணிடக்கூடாதுங்கிறதா இவங்களுக்கான ஒரு கவலையா இருக்கும். அதுலயே தான் போக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அரசியல்வாதிகள். இம்ரான் கானுக்கு நோபல் பிரைஸ் கேட்டவர்கள் சிலர் இதுல ஆமா தாராளமா கேட்பாங்க. அவர் ஐநா சபையில நல்ல ஒரு வித்தியாசமான மனநிலையில வந்துட்டு அவர் வந்து பேசுனது பூரா இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாதம், நம்ம வந்து இந்தியாவில அவருக்கு எவ்வளவு ஒரு ஃபேன்ஸ் எல்லாம் இருந்தாங்கிற கொஞ்சம் கூட அந்த நன்றி இல்லாம அவர் ஒரு நாட்டுடைய தலைவரா போய் நின்றுட்டு என்னென்ன பேச முடியும் அவ்வளவு மத்த யாருக்கும் வந்து இவரெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து நவாஸ் ஷெரீப் மாதிரியான தலைவர்கள் எவ்வளவோ தரவா மாதிரியான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தினவர் அவரு. ஈவன் முஷரப் கூட தேவலாமோ அப்படிங்கிற மாதிரி ஏற்படும். இவர் வந்து ஊழல் வழக்குல உள்ள போலன்னு இன்னும் நம்மளை காட்டி என்னெல்லாம் பண்ணிருப்பாருங்கிற பாக்குறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ராணுவ தளபதி அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், பாகிஸ்தான் குடிமக்கள்லயே முஸ்லீம்களும் மற்ற எல்லாரும் ஒன்றல்லங்கிற புரிஞ்சுக்கணும், இஸ்லாமியர்கள் வேற மற்றவர்கள் வேறங்கிற புரிஞ்சுக்கணும், எல்லாரும் ஒண்ணுங்கிற இடத்துக்கு போக கூடாதுன்னு ஒரு ராணுவ தளபதி சொல்றாரு. அந்த மாதிரியான ஒரு மனநிலை தான் ஒட்டுமொத்தமாக வளர்க்கப்படுறாங்க. அப்படி அவங்க வளர்க்கப்படும் போது அதை வந்து இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி எப்படி பார்க்குங்கிறதையும் பார்க்கணும், இன்டர்னலா எப்படி பாலிடிக்ஸ் வருங்கிறதையும் பார்க்கணும். இந்த ரெண்டையுமே சேர்த்து தான் ஹேண்டில் பண்ணி தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி முடிவுக்கு வேண்டியிருக்கோம். திரு அமித்ஷா அவர்களோ, திரு ராஜ்நாத் சிங் அவர்களோ, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோ இவர் எடுக்கக்கூடிய முடிவு இன்று அந்த 26 குடும்பங்களுக்கான ஆறுதல் தரக்கூடியதா இருக்கும். அவர்களுக்கான நிவாரண நிதி இது குடும்பங்களுக்கானது. அவங்க இந்த பேனிக்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த சம்பவத்துல பார்த்தவங்க நம்ம கண்ணால பார்த்திருப்போம். ராணுவ வீரர்கள் அவர்களை காப்பாற்ற வரும்போது கூட அவர்கள் சீருடையில் இருந்ததால் கையில் துப்பாக்கி வைத்திருந்தால் அதை கூட பார்த்து அந்த குழந்தைகள் கதறி பதறினதை பார்த்தோம். கையில துப்பாக்கி கூட ராணுவ இருக்கிறத கூட அவங்களால செய்ய முடியல. அவங்க வந்து அப்ப அவங்களும் நம்ம சுட வர்றாங்களோங்கிற பீதி அளவுக்கு வந்து அந்த குழந்தைகள் மனதிலும் பெண்கள் மனதிலும் ஒரு பெரும் பீதி. கண்ணுக்கு முன்னாடி 26 உயிர்கள் வந்து ஒரு குருவியை சுடுறது போல சுடப்பட்ட அந்த
பீதி வந்து மனசு ஆழமா இருக்கும். அதை வந்து அவங்க ரெக்கவர் பண்ணி அவங்க குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல் கொடுத்து, அவர்களுக்கு அரசு வேலை தேவைப்பட்ட அந்த மாதிரி கொடுத்து, அல்லது அவர்களுக்கு ஒரு நிவாரண நிதி கொடுத்து, அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணி இந்த கன்சோல் பண்ணி இதை செட்டில் பண்றதுக்கான விஷயத்துல முதல்ல இந்த பக்கம் ஈடுபடுவாங்க. அது டிப்ளமேட்டிக்கா. அந்த பக்கம் தீவிரவாதிகளுக்கான வேட்டை நடக்கும். இந்த இரண்டும் முடிந்த பிறகு அதற்கான ஆலோசனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ராணுவ தளபதிகள், முப்படை தளபதிகள் அத்தனை ஆலோசனை பண்ணுவாங்க. இவர்கள் எல்லாருடைய ஆலோசனையுமே எப்படி அவர்களை இந்த பாகிஸ்தானை எப்படி நம்ம அக்கௌண்டபிள் ஆக்குறது அதன் இருக்கும். சோ நம்ம ப்ரூஃப் எடுப்பாங்க. பயங்கரவாதிகள் எத்தனை பேர் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள், பாகிஸ்தான் குடியுரிமை கொண்டவர்கள், அவருடைய ஐடென்டிட்டி என்னங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க. இதை வந்து நமக்கு வந்து இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க, எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. அதன் பிறகுதான் பாகிஸ்தான் மீதான விஷயங்கள் நடக்கும். நம்ம எதிர்பார்ப்பது போல உடனே நடந்தது. ஆனால் இது வந்து ஒரு பெரும் துயரமாக இருந்தாலும் இன்னொரு ஆறுதலான விஷயத்துக்கான ஆரம்ப புள்ளியா பார்க்கலாம். இந்த ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை எப்போது முடிவுக்கு வரும் அப்படின்னு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கேட்டபோது, என்றைக்கு பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் வந்து முழுமையாக மீண்டும் இந்தியாவோடு இணைக்கப்படுகிறதோ அன்னைக்கு இந்த பிரச்சனை முழுமையாக முடிவுக்கு வந்து சொன்னார். அதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியா கூட நம்ம பார்க்க முடியும். இது POK அப்படின்ற ஒரு சிங்கிள் பாயிண்ட் விஷயத்துல தான் போய் நிக்குது. ஏன்னா இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய அபிஷியல் நம்பர்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா சார், POK ஆக்குபைடு காஷ்மீர்ல நியர் LOCல மட்டும் பார்த்தோம்னா 42 டெரரிஸ்ட் லான்ச் பேட்ஸ் இருக்கு. அதாவது 110 இருந்து 130 டெரரிஸ்ட் இந்த லான்ச் பேட்ல, இந்த 42 லான்ச் பேட்ல இருப்பதா அபிஷியல் ரெக்கார்ட்ஸ் வந்து நமக்கு சொல்லுது. 70 இருந்து 75 டெரரிஸ்ட் வந்து காஷ்மீர் வேலிலேயே ஹிடன் அண்ட் அவுட்டா வந்து அவங்க ஒளிஞ்சிருப்பது, மாறுவேடங்களில் இருப்பதும் நமக்கு ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு. 60 இருந்து 65 டெரரிஸ்ட் வந்து ஜம்மு, ரஜௌரி, பூஞ்ச்ல இருக்காங்க. 115 பேர் வந்து இந்த டோட்டலா இந்த காஷ்மீர் அண்ட் ஜம்மு, ரஜௌரி, பூஞ்ச் இருக்கக்கூடிய இந்த 70 இருந்து 70 பிளஸ் இது 150 பேர், 140 பேர்ல பார்த்தோம்னா 115 பேர் பாகிஸ்தானி டெரரிஸ்ட் இன்ஃபில்ட்ரேஷன் மூலியமாக உள்ளே வந்து பதுங்கியவர்கள். இதுல நமக்கு எல்லாமே வருது, இந்த ஆயுத சப்ளை வந்து எல்லாமே டெரரிஸ்ட் லான்ச் பேட்ஸ்ல இருந்து தான் வந்து இருக்குது. ஸோ டோட்டலா பின் டவுன் ஆகிறது POKல தான் போய் பின் டவுன் ஆகுது. அதற்கான ஒரு விதையாக இது இருக்கும் அப்படின்னு நம்மளோட பேசிய ப்ரொஃபசர் ஜெகநாதன் அவர்களும் லெப்டினன்ட் தியாகராஜன் அவர்களும் சொன்னார்கள். இந்த விஷயம்ன்றது வந்து ஒரு ட்ரிகர். புல்வாமா அட்டாக்கை விட பெரிய மேக்னிடியூட். அது 44 பேர் படை வீரர்கள், ஆனா இங்க 26 பேர் சிவிலியன்ஸை தொட்டுட்டாங்க அப்படின்னா ரொம்ப லக்ஷ்மண் ரேகாவை தாண்டிய விஷயம் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ், நம்ம கிட்ட பேசிய எக்ஸ்பர்ட்ஸும் சொல்லியிருக்காங்க. POKக்கான ஆரம்ப புள்ளியா இது? வித்தவுட் எனி டவுட். அதுதான் நான் வந்து இதை முடிக்கும் போது சொன்னேன். நிச்சயமாக அந்த இடத்த வந்து சரி பண்ணியே ஆகணும். அப்பதான் ஜம்மு காஷ்மீர் பிரச்சனைங்கிறதே ஒரு முடிவுக்கு வரும். அது வரைக்கும் அந்த ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். ஒருங்கிணைந்த BJP காரங்க சொல்லக்கூடியது போல, RSS காரங்க சொல்லக்கூடியது போல ஒருங்கிணைந்த இந்தியா அப்படிங்கிறது வந்து அதுதான் இன்னைக்கு நடக்கும்போது பார்க்கணும் நம்ம. பட் அது வந்து இன்னைக்கு நடக்க போறதுல அதற்கு முன்னாடி ஒரு POK வந்து செட்டில் ஆகணும். நம்ம ஏற்கனவே திரு ஜெய்சங்கர் குறிப்பிட்டது போல POK இன்னைக்கு முழுமையாக மீண்டும் இந்தியாவோடு இணைக்கப்படுதோ அன்னைக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து ஒரு முடிவுக்கு வருங்கிறத பார்க்கலாம். பட் தட் வில் டேக் மச் டைம். அது வந்து அவ்வளவு சுலபம் அல்ல. ஏன்னா சைனா போன்ற நாடுகள் என்ன செய்வாங்கன்னு தெரியாது. ஈவன் ரஷ்யா போன்ற நாடுகளை நடுநிலை வைக்கிறேங்கிற இடத்துக்கு போயிடுவாங்க. அவங்க வந்து நமக்கு சப்போர்ட்டா இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஏன்னா சைனா வந்து அந்த இடத்துல உள்ள வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது வந்து ஒரு ரஷ்யா உக்ரைன் போல, ஒரு இஸ்ரேல் பாலஸ்தீன் போல ஒரு தொடர் நிகழ்வாகத்தான் இருக்குமே தவிர, ஏன்னா 2 அணு ஆயுத நாடுகள்ங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. நாம அதை POKன்னு சொன்னாலும் அவங்க வந்து பாகிஸ்தான் தான் சொல்றாங்கிறத மறந்துடக்கூடாது. அதனால வந்து அது 2 நாடுகளுக்கு இடையிலான போராகத்தான் போய் முடியும். அப்போ வந்து அதுக்கு முன்னாடி 100 எடுக்கணும். நம்ம வந்து 26 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு உணர்ச்சப்பட்டு போய் இன்னும் ஆயிரக்கணக்கான இறக்கிறதுக்கான வழியை நம்ம பண்ண முடியாது. அது வந்து ஒரு புத்திசாலித்தனமான முடிவா சர்வதேச சமுதாயமும் இந்தியன் சொசைட்டியும் சிவில் சொசைட்டியுமே ஏற்காது. அப்ப இதுல ராஜதந்திரமும் அந்த ஆக்ரோஷம் ரெண்டும் ஒரு சம அளவுல மிக்ஸ் பண்ணி கொண்டு வரணும். ரொம்ப நிச்சயமா POK இங்க வரவும் சேரும் அப்படிங்கறதுல எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. நான் அதை ரொம்ப சீக்கிரமா நான் கண் கூட பாக்குறேன். that is going to happen with no doubt. அதுல வந்து எந்த குழப்பம் இல்லை. that is not going to happen. அது எப்பங்கிறதா கேள்வி, மேட்டர் ஆஃப் டைம் தானே தவிர அது வந்து நடக்குமா இல்லையா அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குதாங்கிறதே கிடையாது. 100% நடக்க போகுது. ஆனால் எப்படி அப்படிங்கறதுல நாம எல்லாம் உணர்ச்சிப்படுறது போல அரசியல்வாதிகள், அதிகாரிகள், டிப்ளமேட்ஸ், ராணுவ வீரர்கள், ராணுவ தளபதிகள், இந்த நாட்டுடைய பிரதமர், அமைச்சர் பெருமக்கள் உணர்ச்சிப்பட மாட்டாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நாம வந்து எமோஷன்ல பீக்ல இருப்போம். அந்த எமோஷன் பீக்ல அவங்க இருக்க மாட்டாங்க. இருந்தாங்கன்னா அந்த முடிவுகள் வந்து பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. அப்ப அது பேக் ஃபயர் ஆச்சுன்னா அது ஒரு டிசாஸ்டரா போய் நிற்கும். அப்ப நம்ம ரொம்ப நிதானமா தெளிவா நம்ம வந்து ஒரு பங்களாதேஷ் வார்ல இந்தியா ஈடுபட்ட போது பங்களாதேஷ்ங்கிற ஒரு நாடை உருவாக்கி நிப்பாட்டுங்கிற பாக்கணும். அந்த மாதிரி பண்ணோம். ஆர்டிகல் 370 வந்து அப்ளிகேட் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி எவ்வளவு யோசனைகள் வந்துங்கிற பாக்கணும். யாருக்கும் தெரியாம எப்படி பிரசிடென்ட்ல பேசி, பார்லிமெண்ட்ல பேசி,
ராணுவ பாதுகாப்பு ஏற்பாடுகளை சொல்லி வெளிநாட்டவர்களை பூரா அங்கிருந்து கிளப்பி விட்டு ஒரு வெளிநாட்டுக்காரர் கூட ஜம்மு காஷ்மீர்ல ஆர்டிகல் 370 2019 அப்ரிகேட் பண்ணும்போது ஒரு வெளிநாட்டுக்காரர் கூட ஜம்மு காஷ்மீர்ல கிடையாது. ஏன் அவங்களை டிபோர்ட் பண்றாங்கிறே சொல்லாம அங்கிருந்து எல்லாரும் கிளப்பி விட்டு இந்த மாதிரி நிறைய முன்னேற்பாடுகள் பண்ண பிறகுதான் ஒரு சட்டத்தையே நகர்த்த முடிஞ்சது. சோ சாதாரணமா ஒரு சட்ட நிகழ்வு பாராளுமன்றத்துக்குள்ள நடக்கக்கூடிய நிகழ்வுக்கே நம்ம அவ்வளவு முன்னேற்பாடு பண்ணணும் போது நம்ம இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு போராகவே நடத்தும் போது அதற்கான முன் தயாரிப்புகள் ரொம்ப அதிகம் தேவை. அதனால இவங்க நம்ம எல்லாருமே ஏற்கனவே நம்ம ராணுவ தலைமையில தான் தயாரான நிலையில தான் இருக்காங்க, ஒன்றும் குழப்பம் இல்ல. பட் ஒரு அட்டாக் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி டே 1 அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அந்த கவுண்ட் டவுன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய முஸ்தீபுகள் முன் தயாரிப்புகள் தேவைப்படுது. நம்ம எமோஷனல் டிசிஷன்ஸ் எடுத்தோம்னா அது எல்லாருக்குமே வந்து வீணாகத்தான் போய் பாழாய்த்தான் முடியும். அதனால எமோஷனல் டிசிஷன் எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய அனுபவங்கள் நிறைய இருக்கு. அதனால அவங்களுடைய டிசிஷன் மேக்கிங்ல நம்ம டவுட் பண்ணவே வேண்டியதில்லை. ஏன்னா இது வந்து இன்டர்நேஷனலான இம்பாக்டும் இருக்கும், இன்டர்னலான இம்பாக்ட் இருக்கும், ரெண்டுமே இம்பாக்ட் இருக்கும் நம்ம பாக்குறோம். இன்டர்னலா ஏற்கனவே சொன்ன போல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளே மாத்தி பேசுவாங்க. அவங்க இன்னைக்கு வந்து நிறைய அரசியல் கட்சிகள் முதலை கண்ணீர் வடிப்பாங்க, நாளைக்கு இந்த அரசியல் கட்சியில வேற மாதிரி பேசுவாங்க. அப்ப அதெல்லாம் சேர்த்து கவனிச்சுட்டு தான் செயல்பட வேண்டியிருக்கும். சர்வதேச சமுதாயம் நான் ஏற்கனவே சொன்ன போல அமெரிக்கா நமக்கு சப்போர்ட் பண்ணும், இஸ்ரேல் நமக்கு சப்போர்ட் பண்ணும். அப்புறம் இஸ்லாமிய நாடுகள்ல ஒரு பிளவு வந்துடும். சில இஸ்லாமிய நாடுகள் சம்மதிப்பாங்க, சில இஸ்லாமிய நாடுகள் அமைதியா இருப்பாங்க, சில இஸ்லாமிய நாடுகள் எதிர்ப்பாங்க. SIOல நமக்கு வந்து 3 விதமான நாட்கள் இருக்கிறாங்கன்னு பாக்குறோம். சோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இப்ப அரபு நாடுகள்லாம் நமக்கு ஒரு மிகப்பெரிய நட்பு இருக்கு. அரபு நாடுகள்லாம் வந்து இந்தியாவா பாகிஸ்தான் கேட்டா இந்தியா பக்கம் ரொம்ப உறுதியா நிக்கிறாங்க. அப்படி பல நாடுகள் இருக்கு. ஆனா வார் அப்படின்னு வந்துருச்சுன்னா அவர்கள் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்ப நமக்கு ஆதரவா இருக்கக்கூடிய நாடுகள் அமைதியாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது மாதிரி பல சந்தர்ப்பங்களை கான்சிக்வன்சஸ் எல்லாம் யோசிச்சு ரொம்ப நிதானமா அமைதியாக முடிவெடுப்பார்கள். அந்த வார் மாதிரியான விஷயங்கள் இப்போதைக்கு இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். அது வந்து நிதானமாக இறுதியாக உறுதியாக அது வந்து ஒரு முடிவை நோக்கி நகரணும் போவாங்க. ஏன்னா சும்மா போயிட்டு ஒண்ணு அடிச்சு வரல, தெர் இஸ் நோ மீனிங். அது வந்து அப்புறம் ஒரு உறுதியான கான்கிரீட்டான டிசிஷன் ஆகும். ஏன்னா நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல ஜம்மு காஷ்மீர் என்பது டூரிசம் ஸ்பாட் அப்படின்னு மாத்திரம் நம்ம பாக்குறோம், அது ஒரு டெரரிசம் ஸ்பாட்னு மாத்திரக்கு அவங்க பாக்குறாங்க. இது சர்வதேச சமுதாயம் வந்து ஜம்மு காஷ்மீருக்கு யாரும் போகாதீங்க அப்படின்னு ஒரு நோட்டீஸ் விடணும் பாக்குறாங்க. அமெரிக்கால இருந்து, இஸ்ரேல்ல இருந்தோ, பிரிட்டன்ல இருந்தோ, பிரான்ஸ்ல இருந்தோ அவங்க உலக நாடுகள் எல்லாமே எப்பா நீங்க வந்து இந்தியாவுக்கே போகாதீங்க, இந்தியாவுக்கு போனா கூட பரவாயில்ல, ஜம்மு காஷ்மீருக்கு போயிடாதீங்க சொல்லணும். அப்படி போகக்கூடாதுன்னு சொன்னா அது ஒரு ஐசோலேட்டட் ஏரியாவா இருக்கும். அப்ப இவரோட அராஜகம் மீண்டும் தலைதோக்கும். நீங்கள் வந்து ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்களாக இருந்தால், ஒரு தாய்மொழிப்பாலை பிடித்தவர்களாக இருந்தால், நீங்க தைரியம் இருந்தால் நீங்க வந்து மூவர்ண கொடி ஏற்றி பாருங்க அப்படின்னு சொன்ன ஒரு பகுதியில நம்ம வந்து மூவர்ண கொடி இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் 15 ஜனவரி 26 எல்லா நாளும் ஏற்படுது. ராத்திரி நேரங்கள்ல திரையரங்குகள் ஓடிட்டு இருக்கு, நகரமயமாக்கல் அதிகரிச்சிட்டு இருக்கு, முதலீடுகள் அதிகரிச்சிட்டு இருக்கு, வெளிமாநிலத்தை சேர்ந்து வர்றாங்க. அப்ப இதெல்லாம் நடக்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய வைத்தறிச்சல் நடக்குது. நல்லா பார்த்திருப்பீங்க நீங்க, புலம்பெயர் தொழிலாளர்கள் எல்லாம் சுட்டுக் கொண்டாங்க. வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய சாதாரணமான கூலி தொழிலாளிகள், கொத்தனார் சித்தால் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேச மாதிரி மாநிலங்களை சேர்ந்தவங்க. அவங்க கூலி வேலை பார்க்கிறவங்களை எந்த ஆயுதங்கள் இல்லாம நிராயுத மாநிலம் இருந்தவங்கள வெக்கம் இல்லாம கோடைத்தனமா சுட்டு கொண்டுட்டு நாளைக்கு தொழிலாளர்கள் யாரும் ஜம்மு காஷ்மீருக்கு வேலைக்கு வேணா வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு அச்சம். அதே போல டூரிஸ்ட் பயணிகள்லாம் யாரும் வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த இடத்துல சிவிலியன் தொற்றுக்கான வந்து ஏற்கனவே கரெக்டா ரொம்ப சரியா சொன்னது போல, இதுக்கு முன்னாடி பேசுறவங்க சொன்ன போல புல்வாமா அட்டாக்கும் இதுக்குமான ஒரு பெரிய வித்தியாசம். புல்வாமா அட்டாக் வந்து ராணுவ வீரர்களுக்கும் பயங்கரவாதிக்கும் நடந்தது. நம்ம ராணுவ வீரர்கள் வந்து இதை எப்பயுமே எதிர்கொள்ள தயாரா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு இது நடக்குங்கிறது தெரியும், என்னைக்குங்கிறது தெரியாத தவிர அவர்கள் இது எதிர்கொள்ள தெரியும். ஆனா ஒரு அப்பாவி மக்களுக்கு அவர்களுடைய ஹனிமூன், அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை சாதாரணமான நம்ம கொடைக்கானல் ஊட்டி மாதிரி மனசுல நினைச்சிட்டு அங்க போய் பிரமாதமாக இந்த நல்ல சம்மர் சீசன் ஆரம்பிச்சிருக்க இடத்துல, சென்னை மாதிரியான இடங்கள்லயே வெயில் வந்து 100-104 இருக்கக்கூடிய இடங்கள்ல அது வந்து ஒரு நல்ல ஒரு மலைப்பிரதேசமா இருக்கனால அங்க வந்து ஒரு பியூட்டிஃபுல்லா நம்மளுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு போனவங்களை அமைதியாக சந்தோஷம் தேடி வந்தவர்களை உயிர் அச்சத்தோடு ஓட விட்டுருக்காங்க அப்படின்னா அது அவர்களுடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த வக்கரத்தை காட்டக்கூடியதா இருக்குது. அவங்க வந்து பயங்கரவாதம் எவ்வளவு பீக்ல இருக்குன்னு பாக்குறோம். அவர்களுக்கு ராணுவத்தோடு போரிடுவதற்கான துணிச்சல் இல்லை. சாமானிய மனிதர்களையும் அப்பாவி மக்களையும் தொழிலாளர் புலம்பெயர் தொழிலாளர்களையும் பிரிவிக்கக்கூடிய அளவுக்கு கோடைகளா இருக்கிறார்கள். அவங்க எவ்வளவு மைக்ரோ மைனாரிட்டியா மாறிட்டாங்கன்னு பாக்குறோம். நம்ம வந்து முன்னாடி வந்து அவங்க வந்து ராணுவத்தோட நேரடி தாக்கிட்டு இருந்தாங்க, ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த மாதிரிலாம் ஆட்கள் இல்ல, கல்லறி வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. இப்ப அந்த மாதிரிலாம் ஆட்கள் இல்ல. சாமானிய மக்கள், ஜம்மு காஷ்மீர் மாநில மக்களே அந்த சுதந்திர காற்றை சுவாசிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பிள்ளைகள் படிக்க போறாங்க, பள்ளிக்கு போறாங்க, கல்லூரிக்கு போறாங்க, தேசிய காம்படிஷன் நடத்துறாங்க. எல்லாமே கைமீறி போகுது அப்படின்னு பயங்கரவாதிகள் கட்சம் பாகிஸ்தான் தூண்டி விடுகிறது. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல அதற்கான பயிற்சி நடக்கிறது, காஷ்மீர்ல வந்து அதை தாக்குதல் நடக்கிறது. இது வந்து ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க் செயின். அப்ப வந்து லஷ்கர் இ தொய்பா இது மாதிரியான பெரிய பெரிய இயக்கங்கள்லாம் காணாமல் போய் அவங்களுடைய ஆதரவு பெற்ற சின்ன சின்ன இயக்கங்கள்லாம் வந்துட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் போர்ஸ் அது இதுங்கிற பேர்ல அவங்க எல்லாம் உள்ள உட்கார்ந்து இந்த வேலையில் பண்ணிட்டு இருக்காங்க. இவர்கள் மிக நிச்சயமாக துணை தெரியப்படுவார்கள். பட் ஒரு ஒரு ராணுவ தாக்குதலாக இது மாறுவதற்கு கொஞ்சம் காலம் பிடிக்கும் வரும். எஸ் சார், இது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், பிரெசிஷன் ஸ்ட்ரைக் போன்ற விஷயங்கள் நடக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் படி பார்த்தோம் அப்படின்னா
இதுவரை 15க்கும் மேற்பட்ட நாடுகள் நேரடியாக கண்டனம் தெரிவித்திருக்கின்றன. இதுல வந்து குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நாட்டின் தலைவர்கள் படி பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், ஆஸ்திரேலிய பிரதமர் ஆந்தனி அல்பனீஸ், பூட்டான் பிரதமர், அப்புறம் வந்து டென்மார்க் பிரதமர் உள்ளிட்ட பலர் வந்து கண்டனம் தெரிவித்திருந்தனர். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யா உட்பட, யூகே பிரிட்டனுடைய பிரதமர் கீர் ஸ்டார்மர் உட்பட எல்லோரும் கண்டனம் தெரிவித்தனர். ஆனா பின் டிராப் சைலன்ஸ் ஃப்ரம் பங்களாதேஷுடைய தலைமை ஆலோசகர் யூனஸ் கிட்ட இருந்து இப்ப வரைக்கும் ஒரு கண்டனம் வரல. அபிஷியலா அவங்க ஸ்போக்ஸ் பர்சன் கிட்ட இருந்தோ இல்ல அவங்களுடைய சைட்ல இருந்தோ ஒரு ரெஸ்பான்ஸ் வரல. கப் சிப்னு இருக்கிறது முன்னாள் பாகிஸ்தானின் பங்காளி இன்றைய பங்களாதேஷ். என்ன நடக்குது சார்? இது ஒரு நெக்ஸஸ், அவங்களோட ISI கூட அவங்களுக்கு ஒரு இது இருக்கிறதா சொல்றாங்க. இப்ப பங்களாதேஷ் கூடவே இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேமா, 3 விதமான ஆட்கள் இருப்பாங்க. ஒன்று நமக்கு ஆதரவாளர்கள், இன்னொன்று நடுநிலை என்கிற பெயர்ல அமைதியாக இருப்பவர்கள், இன்னொன்று நமக்கு நேரடியாக எதிர்ப்பை தெரிவிப்பவர்கள். இப்படி 3 பேர் இருப்பாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பங்களாதேஷ் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானும் பங்களாதேஷும் இந்தியாவுடைய நட்பு நாடுகள். ஆப்கானிஸ்தான்ல தலிபான்கள், டெரரிஸ்ட் அறிவிக்கப்பட்ட தலிபான்களுடைய ஆட்சி நடந்தாலும் அவர்கள் இந்தியாவுக்கு எதிராக எதுவுமே செய்ய மாட்டாங்க, இந்தியாவோட நட்போடு இருப்பாங்க. அதே மாதிரிதான் பங்களாதேஷ் வந்து அந்த நாட்டையே உருவாக்குனது நாம அப்படிங்கறனால அது அவங்க எல்லாருமே அந்த மக்கள் வந்து நம்மோட நட்போட தான் இருப்பாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த அரசியல் மாற்றம், அங்க நடந்தக்கூடிய இந்த அரசியல் மாற்றம்னா வந்து ஒரு பெரிய ஒரு ஆபத்துக்கான விஷயமா இருக்குதே தவிர மற்றபடி அங்குள்ள மக்கள்ல எந்த மனநிலை மாற்றமும் கிடையாது. அவங்க நமக்கு எப்பவுமே பேசிக்கலா சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க தான். இதே வந்து ஷேக் ஹசீனா அங்க இருந்திருந்தாங்க, பிரதமரா இருந்தாங்க, கண்டனம் தெரிவிச்சிருப்பாங்க. சோ இட் இஸ் த டிசிஷன் ஆஃப் த கவர்மெண்ட், நாட் ஆஃப் த பப்ளிக். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மக்களுடைய மனசுல வந்து எந்த மாற்றம் கிடையாது. எப்பயுமே இந்த பயங்கரவாதத்தை தூண்டக்கூடிய இந்த ஃபண்டமெண்டலிஸ்ட் வந்து இயங்கிட்டே இருப்பாங்க, அது ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா பங்களாதேஷ் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் தான் நமக்கு எதிரானதே தவிர அங்க இருக்கக்கூடிய மக்கள் நமக்கு எதிரானவர்கள் அல்ல. அதே நிலைமைதான் வந்து ஆப்கானிஸ்தான்லயும். பாகிஸ்தானும் பங்களாதேஷும் இன்னைக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணி எதிர்பார்க்கிற அர்த்தம் இல்ல. அவர்கள் மகிழ்ச்சி அடையக்கூடியவர்களாகவும் தூண்டிவிடக்கூடியவர்களாகவும் அந்த பயங்கரவாதிகளுக்கு வந்து அடைக்கலம் கொடுக்கக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. ஓகே ஓகே. இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்னன்னா, பிரதமர் மோடியின் ஏப்ரல் இந்த 19ஆம் தேதி நடக்க இருந்த பயணம், அந்த தாக்குதலை ஒட்டி அந்த பயணத்தை ஒட்டி இந்த தாக்குதல் நடக்க திட்டமிடப்பட்டதாகவும், தற்போது பிரதமரின் பயணம் அதை கேன்சல் செய்யப்பட்டதன் காரணமாக இந்த தாக்குதல் நேற்று நடத்தப்பட்டதாகவும் நமக்கு சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நம்புறாங்க. அவங்களுடைய கணக்குகள் எஸ்டிமேஷன்ஸ் படி பிரதமருடைய 19ஆம் தேதி நடக்கவிருந்த பயணம் அதையொட்டி இந்த தாக்குதல் நடக்க இருந்தது, திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் அது தள்ளி போகவே இப்போது வந்து ஜேடி வேன்ஸுடைய பயணத்தை ஒட்டி இந்த எக்ஸிகியூஷன் நடந்திருக்கு. எண்ட் ஆஃப் த டே ஒரே மெசேஜ் தான் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து எஸ்டிமேட் பண்றாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், பிரதமரின் பயணத்தை ஒட்டி இந்த தாக்குதல்லாம் திட்டமிடுறாங்க, ஜேடி வேன்ஸோடைய பயணத்தை வச்சு பண்றாங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயமாக இது வந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல ராஜ்நாத் சிங் அவர்கள் இன்னும் தற்போது வரை இன்னும் கிட்டத்தட்ட 3 மணி நேரமா ஆலோசனையில் இருப்பது நமக்கு தெரிகிறது. தொடர்ந்து அவர் வந்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். முப்படை தளபதிகள், CDS மற்றும் NSA தோவல் உள்ளிட்டோர் ஆலோசித்து வருகின்றனர். ஒரு பக்கம் வந்து இவர் ஆலோசித்துக் கொண்டிருக்க டெல்லியில வந்து ஆலோசித்துக் கொண்டிருக்க, மறுபக்கத்துல அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் வந்து பாகல்கம்ல எங்க தாக்குதல் நடந்ததோ அந்த இடத்திற்கே சைட் விசிட் நேரடியாக சாப்பரில் சென்று கள ஆய்வு மேற்கொண்டார். அதைத் தொடர்ந்து தற்போது கிட்டத்தட்ட ஒரு 2.25 மணி அளவில் அவர் வந்து ஸ்ரீநகரிலிருந்து விமானம் மூலம் டெல்லி புறப்படுவார் அப்படின்னு தகவல்கள் வருகிறது. அவர் டெல்லி வந்தவுடன் மாலை 6 மணிக்கு பிரதமருடைய அதிகாரப்பூர்வ வீடான இல்லமான 7 லோக் கல்யாண் மார்கில் வந்து CCS மீட்டிங் நடக்க இருக்கிறது. அங்கே தான் வந்து இந்த அடுத்து என்ன நடந்தது என்ன அப்படின்னு ஒரு தீர ஆலோசனை முடிவுகள் என எல்லாமே நடக்க இருக்கிறது. ஸோ இதில் என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கணும் சார். இதில் வந்து அக்ராஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நீங்கள் சொன்னதுபடியே பார்க்குறோம் சார், எல்லாரும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு நாளைக்கே ஒரு நடவடிக்கை எடுத்தால் ஒன்று சிலர்லாம் ப்ரூஃப் கேட்பாங்க, இல்லை நடக்கவே இல்லைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து அதுலயும் சில குறை கண்டுபிடிப்பாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இது பொலிட்டிக்கல் ரீசன்ஸா இது எப்படி பாக்குறது? நீங்க குறிப்பிட்டது போல அருண், நம்ம வந்து 2-3 விஷயங்கள் நம்ம பிரிச்சு பார்க்கணும்.
ஒன்று இந்த ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த நிரந்தர சீரமைப்பு, அந்த தற்காலிக தீர்வு, இந்த ரெண்டையும் பார்க்கணும். நீங்க ஜேடி வான்ஸுடைய வருகையோ பிரதமர் நரேந்திர மோடியோட வருகையோ மட்டுமே அவருக்குரியா இருக்காது. இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்கிறத நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். அது வந்து இன்புட்ஸ் வந்து எவ்ரி டே நூற்றுக்கணக்கான தகவல் வந்துட்டு இருக்கும். கட்டாயமா பிரதமர் ஒரு இடத்துக்கு போறாருன்னு ஜேடி வான்ஸ் மாதிரியான அமெரிக்க துணை அதிபர்லாம் இங்க வர்றாங்கன்னா அதற்கான கூடுதல் பாதுகாப்பு கொடுப்பாங்க. சோ அது மாதிரியான பயணங்களை சீர்குலைக்கிறதுக்கான முயற்சி எப்பயுமே நடக்கும். பீகார்ல தேர்தல் பிரச்சார போது நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து அங்கேயே வந்து ஒரு பாம் பிளாஸ்ட் பட்டா நடந்துங்கிற மாதிரி மட்டும் இதற்கு முந்தைய தேர்தல். சோ எங்க இப்ப இந்த மாதிரி பிரதமர் மாதிரி அமித்ஷா மாதிரியான சென்சிட்டிவான RSS தலைவர் மோகன் பாகவத் மாதிரி சென்சிட்டிவான தலைவர்கள் எங்க டிராவல் பண்ணாலும் அங்க வந்து இதற்கான ஒரு சீர்குலைக்க முயற்சி நடக்கும். ஜம்மு காஷ்மீரை பொறுத்தளவு கேட்க வேண்டியதே இல்லை, அது ஆப்வியஸா நடக்கும். ஆனால் இது வந்து அதை மட்டுமே குறிவைத்தது, அது ரத்தானனால் இப்படி வந்து நம்ம யோசிக்க வேண்டியது இல்லை. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பயங்கரவாதிகள் இன்னைக்கு ஆர்கனைஸ்டா இல்ல. 4 பேர் 5 பேர் அவங்களுக்கு கிடைக்கிறதே பெரும் பாடா இருக்கு. 2 பேர் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போறதே பெரும்பாலும் ஆட்கள் இல்ல. ஜம்மு காஷ்மீர் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரவாதிகள் வந்து ஜம்மு காஷ்மீர் மண்ணிலேயே உருவாக்கப்பட்டார்கள். நம்முடைய சகோதரர்களையே பயங்கரவாதிகளாக மூளைச்சலவை செய்தார்கள். இப்ப அப்படி இல்ல. பாகிஸ்தான்ல இருந்து POKல இருந்து மூளைச்சலவை செய்து அனுப்பப்படுகிறது. அவர்கள் இங்க வந்து மிரட்டியோ உருட்டியோ 4 பேரை வந்து பயங்கரவாதிகளா மாத்துறாங்க. அப்ப இங்க ஆள் கிடைக்கலங்கிறதா உண்மை. முன்னாடி வந்து அவர்களுக்கு வந்து ராணுவ வீரர்களுக்கு இணையாக அவ்வளவு படைபலம் பெருசா இருந்துச்சு. அவங்க வந்து இங்க பயிற்சி முகாம்கள் எல்லாம் நடத்தி வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அதற்கான ஆட்கள் ரொம்ப கம்மிங்கிற பாக்குறோம். சோ 2 பேரை 3 பேரை தேத்தி அவனுக்கு துப்பாக்கி சுடுறது எப்படிங்கறத குறி வச்சு சொல்லி அவனுக்கு எப்படி வந்து உணவுப் பொருட்களை வச்சுக்கிறது, எப்படி டிராவல் பண்றது, எப்படி எந்த வழியா போகணும்னு சொல்றதே அவங்களுக்கு பெரும்பாடா இருக்குங்கிறதா பார்க்கணும். இதான் நிதர்சனமான உண்மை. சோ அவர்கள் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய பயணத்தை குறிவிச்சாங்க, ஜேடி வான்ஸுடைய சுற்றுலா பயண தேதிகளை குறிவிச்சாங்கிறதெல்லாம் தாண்டி அதெல்லாம் இருந்திருக்கும், நோ டவுட். அதையெல்லாம் தாண்டி அவர்கள் வந்து அடிப்படையில் பயங்கரவாதிகளாக இருந்தாலும் குணத்தில் அவர்கள் கோடைகளாக இருப்பதால் அவர்கள் வந்து அப்பாவி பொதுமக்களை குறிவித்திருக்கிறார்கள். சோ இந்த அப்பாவி பொதுமக்கள் குறிவிக்கப்பட்டது வந்து இவங்களுடைய ராஜதந்திரம் எல்லாம் இல்ல. அவங்கள்ட்ட அவ்வளவுதான் ஹைவேஜ், அவங்கள்ட்ட அவ்வளவுதான் வாய்ப்பே, அவங்கள்ட்ட அவ்வளவுதான் வந்து வசதிகள் ஏற்பாடு எல்லாமே. யாரும் துப்பாக்கி இல்லாம ஆயுதம் இல்லாம வீட்டுல படுத்து கிடக்கிறவங்களை சுட்டு போட்டு வீரம் காட்டக்கூடிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க. அவர் ராணுவ நிலைகளை தாக்கக்கூடிய அளவுக்கு அவங்கள்ட்ட பணம் கிடையாது, அவங்களுக்கு தைரியமும் கிடையாது. அதனால வந்து அவங்க முழுக்க இது பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட பயணம் ரத்தா இருந்தாலும் தொடர்ந்து இருந்தாலும், ஜேடி வான்ஸுடைய பயணம் நடந்திருந்தாலும் நடக்காவிட்டாலும் அவர்கள் வந்து இந்த பயங்கரவாத சம்பவத்தை நிகழ்த்தியிருப்பார்கள். ஏன்னா அவங்களுக்கு லட்டு மாதிரி கிடைக்கிறாங்க. இந்த மெசேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. 26 பொதுமக்கள் அப்பாவிகள், பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள், ஹனிமூன் வந்தவங்க, தனிப்பயணங்களுக்கு வந்தவங்க, அவங்க எல்லாம் வந்து அந்த குடில்கள் எல்லாம் பார்த்தா நமக்கு வந்து அப்படியே கண்ணீர் வந்து கொட்டும். நம்ம வந்து ஒரு இயற்கையான ஒரு பொழுதை கழிக்க வந்தவங்களுக்கு இப்படி ஒரு மரணமா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பெருமா இருக்கு கள்ளத்தன்மை. நம்ம வந்து பாக்குறோம், தாய்மார்கள்லாம் வந்து கண்ணீர் விட்டு அழுது என்னையும் கொன்றுங்க, என் புருஷனை மட்டும் ஏன் கொன்றுங்க, என்னையும் கொன்றுங்க சொல்லும் போது போய் நரேந்திர மோடி போய் சொல்லு, இந்த மாதிரி எங்களை கொண்டாங்கன்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்லு. அந்த மாதிரி அவரோட நோக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு. அவர்களுக்கு வந்து இந்தியா ஒரு அமைதியான மண் அப்படின்னு ஆகக்கூடாது. ஜம்மு காஷ்மீர்ங்கிறது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாறிடக்கூடாது, டெரரிஸ்ட் ஸ்பாட்டாவே தொடரணும். அப்பதான் அதை காட்டி அங்க வந்து பாகிஸ்தான் அரசியல் பண்ண முடியும். நல்லா யோசிச்சுக்கோங்க. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் அமைதி திரும்பி விட்டால் POKல அமைதியின்மை ஏற்பட்டுவிடும். நான் ரிப்பீட் பண்றேன், ஜம்மு காஷ்மீர்ல அமைதி திரும்பி விட்டால் POKல அமைதியின்மை வந்துவிடும். எங்களுடைய சகோதர பகுதியா இருக்கக்கூடிய இங்க இருந்து வளர்ச்சி இருக்கு, அப்ப அது ஏன் நாங்க ஏன் அப்படி இருக்கக்கூடாதுன்னு அங்கேயே அவங்களுக்கு எதிராக வந்து 4 பேர் கிளம்பிடுவாங்க. அது POKல வந்து அமைதியின்மை கிளம்பிடுச்சுன்னா அது பாகிஸ்தானுக்கு ஆபத்தா போயிடும். அதனால அவர்கள் வந்து தொடர்ந்து பாகிஸ்தான்ல அரசியலே இருக்கிறது வந்து அவங்களுக்கு பொருளாதாரம் இல்ல, நிதானம் இல்ல, வருமானம் இல்ல, எதுவுமே இல்ல. அவங்கள்ட்ட இருக்கிறது பூரா பயங்கரவாதம் மட்டும்தான். அதை காட்டி சைனா உள்ளிட்ட நாடுகள்ல 4 ரூபாய் வாங்கிக்கிறது தான். அது மட்டும்தான் அவங்கள்ட்ட இருக்குது. அப்ப வந்து ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை தீர்ந்துருச்சு, POK கையை விட்டு போயிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு அரசியல் இல்லாம பாக்குறோம். அங்க கோதுமை வாங்குறதுக்கோ பெட்ரோல் டீசல் வாங்குறது கூட வழி இல்லாம உட்காந்து உலக நாடுகள்ல IMF வேர்ல்டு பேங்க் கடன் கொடுக்க கூட தயாரா இல்லாத நிலைமையை பாக்குறோம். அதே மாதிரியான நிலைமையில தான் பங்களாதேஷ் இன்னைக்கு வந்து படிச்சிருக்காங்க. பங்களாதேஷ்ல அரசியல் செய்வதற்கு எதுவும் இல்லைன்னா இந்த பயங்கரவாதிகள் வந்து இந்தியாவை அந்த அடையாளம் அவர்களுக்கு ஆதரவான அரசியல் வந்து இந்தியாவை எதிரியா காட்டி, இந்துக்கள் எதிரியா காட்டி லோக்கல் பாலிடிக்ஸ் பண்ணாங்க. இந்து முஸ்லீம் பிரச்சனையை கிளப்பி விட்டோம்னா வளர்ச்சி பத்தி அரசியல் பத்தி தெளிவு வராது அப்படின்னு பாக்குறோம். அந்த கலவரத்தை பங்களாதேஷ்ல அந்த கலவரத்தை எப்படி ஆரம்பிச்சான்னு பார்ப்போம். ஒரு அரசு வேலையில தியாகிகளுடைய குடும்பத்துக்கு இடஒதுக்கீடு உண்டா இல்லையாங்கிற கேள்வியில வந்துச்சு. அப்ப அதுல வேற யாருக்கும் சம்பந்தம் கிடையாது, வேற எந்த மதத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, வேற எந்த நாட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா அந்த கேள்விக்கு பதில் தெரியல. அது இந்தியாவுக்கு எதிரானதா கிளப்பி, இந்துக்களுக்கு எதிரானதா கிளப்பி எங்க உடமைப்பாட்டிக்காக பாருங்க. அப்ப அவருடைய நோக்கம் வந்து இந்துக்களுக்கு எதிராக தான் இருந்திருக்குது. அதற்கான காரணமாக உச்சநீதிமன்ற தீர்ப்பு அவர்களுக்கு அமைந்திருந்தது. அது போல இந்த பாகிஸ்தான் மேட்டர்ல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அந்த நாடுகள் வந்து கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம செயல்படும். எவ்வளவு தூரத்தினாலும் போகும், அதுல எந்த குழப்பம் இல்ல. இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அதே கணக்குல, அதாவது இது பயங்கரவாதிகளுக்கு எதிரான ஒரு போர் அப்படின்னு கொண்டு போகாம
இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற பார்வையில கொண்டு வருவாங்க. நாளைக்கு நாளை கழிச்சு இந்த பாலிடிக்ஸ் நடக்கும். அதை நம்ம வந்து பல முறை சொல்லியிருக்கிறோம். நம்ம வந்து பயங்கரவாதிகளுக்கு மதம் கிடையாது, ஆனா பயங்கரவாதிகள் ஒரு மதத்தின் பெயரால் செயல்படுறாங்கிற மறந்துட முடியாது. நம்ம வந்து இஸ்லாமிய பயங்கரவாதினோ இந்து பயங்கரவாதி சொல்றது எனக்கு உடன்பாடு இல்லைன்னு நம்ம சொல்லிக்கலாம், அதுல நோ டவுட் அட்டால். ஆனா அவர்கள் மதத்தின் பெயரால் தான் இதை நடத்துகிறார்கள் இன்னைக்கு வெட்ட வெளிச்சமா இருக்கு. இன்னைக்கு வந்து ஐவிட்னஸ் கண்கூடா இருக்கக்கூடிய சாட்சிகள் சொல்லி இருக்கிறார்கள். நீ யாருன்னு பேரை கேட்டு தான் கொண்டாங்கன்னு சொல்லியிருக்கோம். சோ அவர்கள் வந்து தெளிவான நோக்கத்தோடு மதவாதத்தோடு தான் செயல்பட்டு இருக்கார்கள், எந்த குழப்பம் கிடையாது. ஆனா அரசியல்வாதிகள் நாளைக்கு வந்து ஓட்டுக்காக நம்ம பார்க்கிற காங்கிரஸ் கட்சி போன்ற சுதந்திரத்துக்காக போராடிய பல்வேறு கட்சிகள் கூட இன்னைக்கு வந்து மதத்துக்காகவும் இனத்துக்காகவும் மொழிக்காகவும் குறுகிய மனப்பான்மையோடு என்ன ஓட்டத்தில் தேசிய பார்வை இல்லாம அவங்க எப்படி மாறுறாங்க. ராகுல் காந்தியோட பாராளுமன்ற பேச்சிலே இதெல்லாம் வருது முடிக்கும் போது மற்ற மாநில கட்சிகளுடைய பேச்சில் என்னெல்லாம் வந்து நிக்கும் சொல்லி சொல்லவே முடியாது. அந்த பார்வை எந்த எதிர்கொள்ளத்தான் வரும். அரசியல் எதிர்கொள்றது வந்து பெரிய வித்தல நம்ம ஈஸிலி டீல் விட்டு அதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இவர்கள் எல்லாரும் வந்து மத உணர்வுகளை தூண்டுவார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு வந்து சற்றும் சளைக்காமல் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய திறன் படைத்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள். அங்க இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி இருந்து கீழே வரைக்கும் அந்த நெட்வொர்க் ரொம்ப ஸ்ட்ராங்கான, அதுல ஒரு பிரச்சனையே கிடையாது. அதே போல இஸ்லாமிய மக்கள் இங்கு விவரமானவர்களா இருக்கிறார்கள். இவர்களுக்கு புரியவே மாட்டேன். இஸ்லாமியர்களை வெறும் ஓட்டு பெட்டகமாக மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து எப்பனாலும் ஏடிஎம் நம்ம வந்து ஓட்டா எடுத்துக்கலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்ல, நான் அறிந்து 40 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் இஸ்லாத்துல இருக்கக்கூடிய பெண்களும் 100% பெண்களும் முழுமையாக பாரதிய ஜனதா பக்கம் மாறுகிறார்கள். அவர்களுடைய பார்வை ரொம்ப நிதானமா இருக்குது. இதையெல்லாம் தான் அவர்களை தூண்டி விட்டது அப்படின்னு சொல்லி இந்த பயங்கரவாத தாக்குதற்கான காரணமே இந்த ட்ரிபிள் தலாக் விஷயத்துல நல்லது நடந்துருச்சு, அப்ப நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. இந்த வக்பு போடத்துல வந்து ஒரு சரியாயிருமே, நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. சிஏல ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்கிற ப்ரூவ் ஆயிடுச்சு, நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. இப்படி பாரதிய ஜனதா அரசு மீது என்னென்னலாம் குற்றச்சாட்டை சொல்லிக்கிட்டு இருந்தோமோ 370 வந்து நீக்கிட்டாங்களே, அமைதி ஆயிடுச்சு அப்படின்னு போய் எதெல்லாம் பாஜக செய்த தவறுகள்னு சொல்றோமோ அதெல்லாம் சரியாயிட்டே போகும்போது பாஜக அரசு மத்திய அரசு செய்யக்கூடிய சரியான போது நாளைக்கு நமக்கு விற்கிறதுக்கு வேற எதுவும் அரசியல் இருக்காதுங்கிறனால தான் பாகிஸ்தானுடைய தூண்டுதல்ல பாகிஸ்தான் ஆக்குபைஸ்ல காஷ்மீர்ல இருக்கக்கூடிய மக்கள், அங்க இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் இந்த காஷ்மீர் மீதான தாக்குதல் நடத்துகிறார்கள். அவர்கள் ஜேடி வான்ஸுடைய வருகை, பாரத பிரதமருடைய பயணம், இது எல்லாவற்றையுமே மீறி இதுவுமே நடக்காட்டலாம் செஞ்சிருப்பாங்க. அவர்கள் வந்து இந்தியாவுல அமைதியின்மையை கொண்டு வரணும், ஜம்மு காஷ்மீரை ஒரு பயங்கரவாத பிரதேசம் ஆக்கணுங்கிறது மட்டும்தான் அவர்களுக்கான நோக்கமா இருந்திருக்கே தவிர வேற எதுவுமே கிடையாது. அரசியல்வாதிகள் நிச்சயமாக ஜாடை மாடையாக அவர்கள் வந்து நியாயம் பேசுபவர்கள் போல, மனித உரிமையை பேசுபவர்கள் போல அவர்கள் வந்து அந்த போர்வையை போர்த்துக் கொண்டிருப்பார்கள் எதிர்பார்க்கக்கூடியதான். தெர் இஸ் நோ சர்ப்ரைஸ்.